ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வியாழக்கிழமை. நம்ம வீட்ல என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு நம்ம பார்க்கலாம். என் பொண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல பிரேக் கிடைச்சிருக்கு. அந்த 2 நிமிஷத்துல நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மொபைல வாங்கியிருக்கேன். வாங்க விறுவிறுன்னு என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லஞ்சுக்காக சாதம் சூடாக வடித்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து நேற்று மீதமான சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு 5 முட்டையை வேக போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் முட்டையை வந்து தோல் உரிக்கலை, வேக மட்டும்தான் போட்டு எடுத்து அங்கே வச்சுருக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்காக இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுருக்கிறேன். இந்த பீர்க்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்ம கண்ணுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கொடுக்குது. அப்புறம் வந்து அந்த பீர்க்கங்காய் தோலை, அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி அதை வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா உளுந்தம்பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இன்றைக்கி சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இங்கே குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி இது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, வெறுங்கறி. காய்கறி இல்லாமல் இருக்கும்போது நமக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மார்னிங் டீ குடித்தது போக மிச்சம் உள்ளது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நார்மல் ரைஸ் தோசை தான், ரைஸும் உளுந்து போட்ட தோசை தான். இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து தோசையும் பீர்க்கங்காய் சட்னியும். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.